காஞ்சதுன்னா ரொம்ப இது இதாக எடுங்க டிப்பன் பண்ணிடு டிப்பன் மஹாந்தி கொடுங்க எங்களையும் ஏன் கொண்டு வாங்க உருளாட்ட புரிஞ்சிடாதீங்க ஊந்துடாதே அலி கரெக்டாக கீழே பிரான்ச்சு கீழே நீங்கள் மேலேயே நிற்கிறீங்க பாய் நீனா கவட்ட போய் இருங்க சார கள்ளம் வைத்து இந்தாங்க சார கள்ளத்தேன் அது போயிடும் அது பிறந்து போயிடும். பிரதர் இது யாருக்குன்னு தெரியல, பட் ஆனால் 1 கிலோ இந்த கூட்லேயே வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் 4-5 மரத்தில் எடுக்க போகிறோம், அதனால் நாங்கள் பாட்டில் கொண்டு வரல. ஸோ புளியும் போது நான் இது யாருக்குன்னு காட்டுறேன். தேன் நிறைய இருக்குது. அவ்வளோதாண்ணா. அவ்வளோதான். சின்ன கூடு தான் இது. ஸோ இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு. புளியும் போது காட்டுறேன். பாருங்கள் பிரதர். நைஃப் அகமது, சென்னை. பரோ ஹனி 1 kg ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒரு மாந்தோப்புக்குள்ளே உங்களுக்கு எடுத்திருக்கோம். ஒரே வாளியில் 5 மரத்தில் எடுத்திருக்கோம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு வந்து புளிஞ்சு காட்டுறேன். யார் யாருக்கு என்னென்ன மரத்துலேருந்து என்னென்ன கூட்டிலேருந்து எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் வீடியோவில் காட்டுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு புளிகிறாங்க பாருங்கள். பாட்டில் வச்சிட்டேன். வெயிட்டு 0 பண்ணியாச்சு. ஆனால் கிட்ட காட்டுங்க. வெயிட் 0 பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு தான் புளிய போகிறாங்க. நான் அதெல்லாம் கிட்ட காட்டிடுங்க. போடுங்க. போட்டு புளிங்க. போடலாம். தேனி பூச்சிலாம் எடுத்து விட்ருங்க. அதில் தேனி பூச்சி இருந்தால் எடுத்து விட்ருங்கண்ணே, கொள்ளாதீங்க. கிராஸ் பண்ணி கல்வி கிளம்ப பயன்படுத்தி கிராஸ் பண்ணி கல்வி கிளம்ப பயன்படுத்தி சரி விடுங்க பார்த்து. கிராஸ் கல்வி கிளம்ப சரி பார்த்தேன். பிரதர் உங்களுக்கு வந்து ஒரு மாந்தோப்புலேருந்து எடுத்திருக்கோம். நான் இப்போ எதுவும் சொல்ல விரும்பலை. நீங்கள் தேனை சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே அந்த மாம்பழ சுவை அப்படியே இருக்குது. அந்த கூடுலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். புளிப்பும் இனிப்பும் கலந்து அந்த மாம்பழ சுவை அப்படியே இருக்குது. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். இதுதான் அசலான நல்லா முறுக்கிடுங்க. இதில் ஒரு இது எழுச்சுடும். நல்லா சக்கையை புரிஞ்சிடுங்க. அது ஒரு கிலோ வரண்ணா போடுங்க. தேனி பூச்சி எடுத்துக்கணும். வந்துடும். போதுண்ணே. ஒரு கிலோ வந்துடாது. வந்துடும். பிரதர் உங்களுக்கு புளிஞ்சாச்சு. ஸோ மாமர தோப்புக்குள்ளே எடுத்த தேன்
கலர் வேறு டெக்ஸ்டராக இருக்குது, சூப்பராக இருக்குது. கலர் நல்லா கோல்டன் டெக்ஸ்சரில் இருக்குது பாருங்கள். புளிப்பும் இனிப்பும் கலந்து அந்த மாம்பழ சுவை வந்து அப்படியே இருக்குது பிரதர். நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் பாட்டில் திருப்பி புளிப்பும் இனிப்பும் கலந்து அந்த மாம்பழ சுவை அப்படியே இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ யூ ஆர் ஸோ லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். காற்றடிக்குது. கலரு வேறு ரகம், சூப்பர் கலர், இது ரொம்ப சுவையாக இருக்கும். நல்ல சுவையாக இருக்குது, நல்ல கோல்டன் கலரில் இருக்குது பிரதர். ஒரு கிலோ வந்துச்சா? இல்லை ஃபுல்லாக பிடிக்க முடியாது. ம் 25 கிராம். 25 கிராம்ஸ் அடுத்த ஆர்டரில் எதுலையாவது சேர்த்து விட்டுருன்னு சொல்லுவாங்க. சாரின்னு சொல்லி இது மேலே ஊற்ற முடியல. 25 கிராம்ஸ் கண்டிப்பாக அடுத்த ஆர்டரில் சேர்த்து தரோம், இல்லைனா அதுக்கு ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். பிரதர் மூடி போட்டேன். ஆக்சுவலாக வந்து 975 கிராம் தான் வந்திருக்கு. 25 கிராம் வந்து நான் நெக்ஸ்ட் ஆர்டரில் உங்களுக்கு சேர்த்து தரேன். பாருங்கள், பாட்டில் வந்து ஃபில் பண்ணியாச்சு. ரொம்ப அடைச்சி ஃபில் பண்ண முடியாது, ஏன்னா அந்த கூட்லேருந்து எடுத்து அப்படியே ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ரொம்ப ஃபெர்மனண்ட்டாக இருக்கும், அதனால் ரொம்ப அழுத்தி ஃபில் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டரில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 25 கிராம் நான் எக்ஸ்ட்ரா போட்டு விட்றேன். பாருங்கள், உங்களுக்கான பாட்டில் இது தான். விர்ச்சுவல் ஹனி ஹண்ட்டு 1 கிலோ பரோ ஹனி ஃபில் பண்ணியாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.